இந்த டெசர்ட்டை ஒன்ஸ் ட்ரை பண்ணிங்கன்னா டேஸ்ட்டை மறக்கவே மாட்டீங்க, அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். 10 பாதாம் எடுத்து ஹாட் வாட்டரில் ஸ்கின் உரிக்கிறதுக்காக சுடு தண்ணியில் ஊற வச்சுக்கலாங்க. நெக்ஸ்ட்டு ஃப்ரெஷ்ஷான கேரட் எடுத்து ஸ்கின்லாம் பீல் பண்ணிவிட்டு குட்டி குட்டியாக கட் பண்ணி மிக்ஸி ஜாரில் போட்டு பால் இல்லைனா தண்ணி ஆட் பண்ணி நல்லா ஸ்மூத் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாங்க. அப்புறம் பேனில் 2 ஸ்பூன் கீ சேர்த்துட்டு கேரட் பேஸ்ட்டை ஆட் பண்ணி நல்லா கிளறி விட்டு பாதி வெந்ததும் பால் 1 கப்பு சுகர் 1 கப் ஆட் பண்ணி நல்லா கிளறி விட்டுணுங்க. இந்த மிக்சர் நல்லா வெந்ததுக்கப்புறம் இந்த ஸ்டேஜில் 5 ஸ்பூன் ரவா ஆட் பண்ணிவிட்டு கைவிடாமல் நல்லா கிளறி விட்டோன்னா 8 to 10 மினிட்ஸில் வாட்டர்லாம் நல்லா ட்ரெயின் ஆகி ரவையும் நல்லா வெந்து ஒன்று சேர்ந்து இந்த மாதிரி வந்துருங்க. நல்லா ஆற வச்சுட்டு கையில் நெய் தடவி இந்த மாதிரி குட்டி குட்டி பால்ஸாக செஞ்சு எடுத்து வச்சுக்கலாங்க. எந்த ஒரு ஆர்டிஃபிஷியல் கலருமே சேர்க்காம பால்ஸ் எல்லாம் கலர்ஃபுல்லாக பார்க்க க்யூட்டாக இருந்துச்சுங்க. உருண்டை பிடிக்கும் போதே டேஸ்ட் பார்க்குறேன்ற பேரில் 7-8 பால் சாப்பிட்டே முடிச்சிட்டோம். அப்புறம் ஊற வச்ச பாதாமை தோல் உரிச்சிட்டு 15 முந்திரி 4 ஏலக்காய் சேர்த்து கூட பால் சேர்த்து ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சு அரைச்சி எடுத்துக்கலாங்க. கொஞ்சம் கொரகொரப்பாக இருந்தாவே போதும். எகைன் பேனில் 1/2 லிட்டர் பால் சேர்த்துட்டு பால் நல்லா காஞ்சதும் அரைச்சி வச்ச இந்த நட்ஸ் பேஸ்ட்டை சேர்த்து நல்லா கிளறி விட்டுறலாங்க. கொதிக்கிற பாலில் இந்த பேஸ்ட்டை சேர்த்ததும் செம அரோமா வருங்க. இது கூட 1 கப் சுகர் சேர்த்துட்டு கைவிடாமல் கிளறி விட்டால் 5 மினிட்ஸில் கொஞ்சம் பால் திக்காக ஆரம்பிக்குங்க. இந்த ஸ்டேஜில் கேரட் பால்ஸை அழகாக ஒன்றா ஆட் பண்ணி ஒரு 2 மினிட்ஸ் மட்டும் அடுப்பு சிம்மில் வச்சு எடுத்தால் சூப்பர் க்ரீமியான கேரட் டெசர்ட் ரெடிங்க. அப்படியேவும் சாப்பிட்லாம், இல்லை ஃப்ரிட்ஜில் வச்சு சில்லுன்னும் சாப்பிட்லாங்க. இது நீங்கள் கேரட் கேசரி பால்ஸ் இல்லை கேரட் ரசமலாயின்னு என்ன வேணால் பேர் வச்சுக்கலாங்க. பட் டேஸ்ட்டு டாப் நாச்சாக இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு மறக்காமல் சொல்லுங்கள். இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபீஸ்க்கு லைக் அண்ட் ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.